முருகன் வடக்கில் பிறந்தவரா? இப்ப ரீசெண்டா ஒரு தெலுங்கு இயக்குனர் முருகன் வடக்கில் பிறந்தவர் அப்படின்னு ஒரு பதிவு செஞ்சிருக்காரு. அதுக்கு தமிழ் மக்கள் எல்லாருமே அவங்களுடைய எதிர்ப்பை தெரிவிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. முருகன் பெயர்லயே தமிழ் கடவுள்னு இருக்கு. எத்தனையோ கடவுள் தமிழ்நாட்டில் இருக்க, முருகனை மட்டும் ஏன் தமிழ் கடவுள்னு சொல்லணும்? ஏன்னா நம்ம கிட்ட இருந்து திருடின கடவுளை நம்ம கண்டுக்காம முருகனை தமிழ் கடவுள்னு நம்ம தூக்கி கொண்டாடிக்கிட்டு இருப்போம். இப்போ முருகனை தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்றப்ப மற்ற திருடின கடவுள்களை நம்ம கண்டுக்க மாட்டோம். தமிழர்கள்ட்ட பொய் வரலாற்றை பரப்பி நிறைய கோவில்களையும் நிறைய கடவுள்களையும் திருடிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு எத்தனையோ கோயில்களை சொல்லலாம். இப்போ மாநிலங்களை மொழிவாரியா பிரிக்காததுக்கு முன்னாடி திருப்பதி பண்டைய கால தமிழ்நாட்டில் ஒரு பகுதியா இருந்துச்சு. இப்போ திருப்பதி அப்படின்ற பெயர்ல திரு அப்படிங்கிற தமிழ் பெயரை வச்சே தெரியும் அது யாருடைய கோயில், யாருடைய வரலாறு சொல்லுது அப்படின்னு. இது வரலாற்று ரீதியா நீங்க போய் படிச்சு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது இல்ல. கூகுளில் போய் திருப்பதி தமிழ் கோவிலா இல்லை ஆந்திராவுடைய கோயிலா அப்படின்றத சர்ச் பண்ணி பாருங்க. அது என்ன சொல்லுது அப்படின்றத வச்சு அதுக்கப்புறம் நீங்களே தெரிஞ்சுக்கங்க. இன்னும் எத்தனையோ தமிழ் கடவுள்கள் தமிழர்கள்ட்ட இருந்து பறிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. அவங்களுடைய பொய்யான வரலாற்றை பரப்பி நம்மளை நம்ப வச்சு நம்மளுடைய கடவுள்களை திருடிக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி பதிவுகள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.